மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சூழ்நிலைகளை குறித்து, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, போராட்டங்கள்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி இருக்கே சூழ்நிலை, அவங்க இப்படி இருக்காங்களே, சூழ்நிலை இது மாதிரி இருக்குன்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன பேசணும்னு சொல்லி ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். யோவான் 10 சொல்றாரு பாருங்க, மத்தேயு 10 சொல்றாரு பாருங்க, ஓநாய்களுக்குள் ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சுத்தியும் ஓநாய் தான். ஓநாய்களுக்கு எப்படி இருக்கும், ஆடுகளை பார்த்தா கறி விருந்து. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தனியா இருந்தா அதுக்கு கறி விருந்து, நான் உன் துணையா இருக்கிறதுனால உனக்கு விருந்து. அல்லேலூயா. ஆடுகள் கம்பீரிக்கிறதாம், ஆடுகளை ஆண்டவர் கம்பீரம் அடைய செய்கிறாராம். அந்த ஆடுகள் சொல்லுகிறது, கர்த்தர் என் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், குறைவுபட மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார், என் ஆத்துமாவை தேற்றுவார். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன். ஒரே காரணம், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். இது கோலும் உடைய தடியும் என்ன தேற்றும். இப்ப நான் சொல்றேன், ஓனாய் இருக்கிற மாதிரி இருக்கலாம், நீங்க ஆடுகளா இருக்கலாம், வெள்ளந்திகளா இருக்கலாம், கபடற்றவர்களா நீங்கள் இருக்கலாம், பேதைகளா இருக்கலாம், உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டா உங்களை ஏமாத்துறதுக்கு 1000 பேர் சுத்திக்கிட்டு இருக்கலாம். பயப்படாது இருங்களேன் அன்பான பிள்ளைகளே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம். உங்களோடு இருக்கக்கூடிய துணை, உங்களுடைய ஆதாரம் ஆண்டவர். அவர் சொல்றாரு, உங்களை சிக்கல்ல சிக்க வச்சிடுறாங்களா, சங்கடப்படுத்திடுறாங்களா, குழப்பம் பண்ணிடுறாங்களா, பயப்படாதீங்க. ஓநாய்களுக்குள் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க, ஆனாலும் பயப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் என்பது உங்களுக்கு அந்த நேரத்தில் அருளப்படும். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஏற்ற நேரத்தில் ரைட் டைம்ல எனக்கு தேவன் எல்லாவற்றையும் தர வல்லவரா இருக்கிறார்? எத்தனை பேரால் அதை விசுவாசிக்க முடியுது? அல்லேலூயா. எத்தனை பேரால் அதை நம்ப முடியுது? யோனா 3 நாள் ஆச்சு மீனுக்குள்ள இருக்கிறார். இதுக்கு மேல மீன் வயிற்றுக்குள்ள அவரால் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லாத அந்த இடத்துல ரைட் டைம்ல வந்து கரெக்டா ஆண்டவர் மீன் வாய்க்குள்ள இருந்து, வயிற்றுக்குள்ள இருந்து யோனாவை வெளியெடுக்கிறாரு. அல்லேலூயா. நோவாவும் அவன் குடும்பமும் பேழையில் இத்தனை நாட்கள் தான் இருக்க முடியும் என்ற ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல அவங்களால அங்க இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடையாது. அந்த ரைட் டைம்ல கரெக்டா வெளியே அவங்களை கொண்டு வராரு. அல்லேலூயா. காலம் கடந்தும் அல்ல, காலத்திற்கு முந்தியும் அல்ல, சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் உங்களுக்கு அருளப்படும் என்று அவர் சொன்னதனால எத்தனை பேர் உறுதியா நம்புறோம்? 2 கரங்கள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, அல்லேலூயா, எங்கள் பாரங்களை எல்லாம் உங்க மேல வச்சிடுறோம் டாடி, எங்க கவலைகளை எல்லாம் உங்க மேல வச்சிடுறோம் டாடி, எங்க வேதனை எல்லாம் உங்க பாதத்துல நாங்க இறக்கி வைத்துடுறோம் டாடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நம்முடைய கிருபையால தாங்கிக் கொள்ளுங்க. பிதாவே, 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 உம்மை புகழ்ந்து பாடுகிறேன், உம்மை புகழ்ந்து. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? பிதாவே, பிதாவே, அப்பா, அப்பாவே, அப்பாவே, உம்மை உம்மை துதித்து பாடிடுவே, உம்மை துதித்து முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன்.
முழுமையான அர்ப்பணிப்போடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே, பிதாவே, உரிமை பாராட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, மனதின் ஆழங்களிலிருந்து உம்மை பாடிடுவே, உம்மை புகழ்ந்து பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்வோம், பயபக்தி பரிசுத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே, 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 பிதாவே உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உம்மை புகழ்ந்து மனதின் ஆழங்களிலிருந்து பிதாவே, பிதாவே, ஒவ்வொருவரும் பிதாவே, பிதாவே உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உம்மை புகழ்ந்து பாடிடுவே. கரம் உயர்த்தி என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் என்னை நான் தாழ்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே, 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 பிதாவே உம்மை மகிமைப்படுத்திடுவே, உம்மை மகிமை. அப்பாவேன்னு சொல்லலாமா? அப்பாவே, ஜீவனுள்ள அப்பா, நம்மை நேசிக்கிற அப்பா, அப்பாவே உம்மை மகிமைப்படுத்திடுவே, உம்மை மகிமைப்படுத்திடுவே. என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, நல்ல சத்தமா வாய்களை திறந்து மொத்தமா 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 பண்ணி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே, 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 பிதாவே
மகனே, அவர் அப்பான்னு கூப்பிட உனக்கு எல்லா அதிகாரம் உண்டு. உம்மை மகிமை படுத்திடுவே, உம்மை மகிமை படுத்திடுவே. பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பயபக்தியோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் பரிசுத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். அப்பாவே, 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 உம்மை போதும் பாடித்திடுவே, உம்மை மகிமை. அப்பா, அப்பாவே, 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 உம்மை மகிமை படுத்திடுவே, உம்மை மகிமை படுத்திடுவே, உம்மை மகிமை படுத்திடுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்லலாமா? உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். ஒரு மனதின் விருப்பத்தோடு, இதயத்தின் ஆழங்களிலிருந்து, மனநிலைகளை உறுதியான சிந்தையோடு உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். என் உள்ளம் கவர்ந்தவரே, என்றென்றும் மாறாதவரே, எங்களை விட்டு எடுபடாதவரே, ஓ மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. ரெண்டு கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஜீவனுள்ள நாள் எல்லாம் எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் படைத்த தேவனுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனாம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம்,
நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, சத்தமா கரங்கள் தட்டி ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிழ்வுடன் பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே, கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை
ஹalleluya ஹalleluya. நல்ல 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 நிறுத்தாம கரங்களை தட்டி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் 10 நரம்பு வீணைகளால் பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, மகா பெரியவரே, உன்னதரே, ஓ நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், மேலானவர். கைகளை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. மீண்டும் மீண்டும் கைகளை உயர்த்தி நல்லவரே, என்றும் தொழுதிடுவோ. ஆண்டவர் ஆலயத்துக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் ஆராதனைக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் அனுதின வாழ்க்கைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஆலயத்தில் மட்டும் ஆராதனை அல்ல, அன்றாட அனுதின வாழ்விலும் ஆராதனை உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் என் அன்பு மகனே, அருமை மகளே, உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வரும் காலங்கள் அதை சாட்சி பகரும். எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக, எல்லா நட்புகளுக்கு முன்பதாக, எல்லா சொந்தங்களுக்கு முன்பதாக, எல்லா மாம்ச ஜீவராசிகளுக்கு முன்பதாக கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவர் ஒருவருக்கே அல்லாமல் வேறொன்றுக்கும் நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். அவர் ஒருவரை மட்டுமே நாங்கள் பணிந்து கொள்வோம், வேறு எதையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்ற வைராக்கியம் நமக்குள் இருந்தால் நீங்கள் பேறு பெற்றோர், கனம் பெற்றோர், வாக்கியவான்கள், வாக்கியவதிகள். இந்த ஊர் உலகத்துக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம், ஆனால் ஆராதிக்கிற கூடியவர்கள் அற்பமாய் எண்ணப்படலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அற்பமாய் எண்ணப்பட்டார்கள், பரிகசிக்கப்பட்டார்கள். இன்னும் பேச்சு பேசுறான் பத்தியாம, யாராவன் இன்னும் துணிகரமா பேசுறான். ராஜாவுக்கு முன்னாடியே தப்பு வித்தாலும் சரி, தப்பு விக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலைய பணிஞ்சுக்க மாட்டோம். கர்த்தரை தவிர வேற யாரையும் நாங்க கை குப்ப மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஃபயர், வெறி, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்னி அன்பு. எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பேசு பேசு பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பலாக போற. தேவன் சாம்பலுக்குள் இருந்து சிங்காரங்களை எழுப்பினார். ஆராதனை இந்த 2 மணி நேரத்திற்கு மாத்திரம் அல்ல, என் முழு வாழ்க்கைக்கும். ஆகவேதான் மோசே சொல்லுகிறான், மோசேயினுடைய வாழ்க்கை அனுபவத்தில் 40 ஆண்டுகள் எகிப்தின் அனுபவத்தில் இருந்தவன், எகிப்தில் சகல கலா வல்லவன், சர்வ கலைகளிலும் தேறினவன். அன்றைக்கு எகிப்து தான் உலக வல்லரசு. எகிப்தினுடைய உச்சிதங்களை அனுபவித்தவன், பார்வோனுடைய ஆதிக்கங்களை கண்டவன், எகிப்தினுடைய எல்லா விதமான பரிபூர்ணங்களை பார்த்தவன், மக்களை பார்த்தவன். இப்ப எகிப்த 40 வருஷமா பார்க்கிறான். 40 வருஷத்துக்கு அப்புறமா இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறான். இப்போ எடை போட்டு பார்க்கிறான், எகிப்தியர்களா இஸ்ரவேலர்களா? ரிசல்ட்ட சொல்றான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எழுத்தின்படி இவங்க யாரு? அன்னாடங்காட்சி. எழுத்தின்படி இவங்க யாரு? நாடோடிகள். எழுத்தின்படி எப்படி இருக்கிறாங்க? அடிமை வீட்டிலிருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பார்க்கிறான், அங்க அரண்மனை இருக்கலாம், எகிப்துல அன்ன வஸ்திரங்கள் இருக்கலாம், ஆனா அங்க ஆண்டவர் இல்லை. ஆனா இவன் நாடோடிய திரியலாம், ஆனா பகலின் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் படைத்த தேவன் இவனோடு இருக்கிறதுனால என்ன ஒரு பிளெஸிங்ஸ் பாருங்க. 40 வருஷமா நடக்கிறான், கால் வீங்கல. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ வீட்டை விட்டு வெளியே நடக்க மாட்டேற, பக்கத்து போனா கூட பைக்கை தான் எடுக்கிற, ஆனாலும் காலை பார், பக்கத்துல காலை பார், இப்படி வீங்கி போய் கிடக்குது. ஒரே கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி.
40 வருஷமா நடக்கிறாங்க, செருப்பு தேஞ்சு போலங்க, முட்டி வலி வரலங்க, கால் வலி வரலங்க. ஏதோ கர்த்தர் இருக்கிறாருன்னா ஏதோ பஞ்சத்திலையும் பசிலையும் பட்டினியும் வைக்கிறவர் அல்ல. பார்க்கிறான், பசுமையா இருக்கிறாங்க, பொலிவா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. வெயிட் போட்டு பார்க்கிறான். எகிப்தியனை பார்க்கிலும், எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கிலும் எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலமுள்ளவர்களாய். நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் 1000 இல்ல, கோடி இல்ல, மில்லியன் ட்ரில்லியன் இருக்கலாம், அவர்களை பார்க்கிலும் தேவனை ஆராதிக்கிற நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.